விபத்து நடந்த அன்னைக்கே எனக்கு தெரியும். வெள்ளப்புறவை கட்ட சொன்னது யார்? இது ஒருத்தர் சொல்லணுமா? இது உலகத்துக்கு நான் விரும்புதான். உனக்கு நீ கண்ணி பொண்ணுதாம்மா, நீ கண்ணி பொண்ணுதான். என்ன பொறுத்தவரை நீ கண்ணி பொண்ணுதாம்மா. இனி நீ எப்படி எப்படி இருக்கிற முடிவு முடிவு செய்ய வேண்டிய நான். ஆமா ஆமா, நீ கண்ணி பொண்ணுதான். ஐயோ, நீங்க செய்யறது முறையில்லை. இந்த உலகம் நீ பழி சொல்லும். சொல்லுமா, பழி சொல்லுமா? புருஷன் நேர கூட மெரிக்காத இந்த பொண்ணை பத்தியா பழி சொல்லும்? சொல்லுமே, சொல்ல வச்சது எது? என் பிள்ளைய கொண்டு போற சாவு, என் பிள்ளைய கொண்டு போற சாவு. அவ்வளவு துணிச்சலா உனக்கு? என் பையன் சும்மா தலை தலைங்க இருந்தா அந்த பொண்ணு ஆசைப்பட்டா ஏன் சாவ? அவளுக்கு போட்டியா நீ ஆசைப்பட்டியா? ஆண்டு அனுபவிச்சு கேட்ட பையன் நான் கிடக்குறேங்க. என்ன விட்டு விட்டு அறியாத பையன் அவனுக்கு சரி கொண்டு போ, கொண்டு போக வேண்டியதானே, எல்லாரும் ஒன்னாலும் போக வேண்டியதானே, போ. ஆனா அது ஒரு நியாயம் வேணும். சின்ன குழந்தை என்னதான் அனுபவிச்சானுங்க அவங்க. அந்த அறியாத பொண்ணு முகத்தை பார்த்தாவது கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் விட்டு போக கூடாது. அந்த அறிவு உனக்கு ஏது சாக, உனக்கு ஏதுங்கிற? சரி சரி, வா பெரிய மண்ணாடு மேலாம் கொண்டு போயிருக்க. நீ என்கிட்ட ஒரு நாள் வந்து ஆகணும், வந்து தானே ஆகணும். அன்னைக்கு பாத்த உன் சக்தி என்ன என் சக்தி அன்னைக்கு பாத்துறேன். நீ வா, நீ வா ராஜா, நீ வா. எங்க போட போற? எங்க போட போற? நீ வா, நீ வா. என்னங்க இது? யாரோட பேசுறீங்க? வேற யாரு கூட பேசுற? சாவு கூட தான் பேசுற. உங்களுக்கு இந்த பெண்ணாத்துல இன்னும் போகலையா? எப்படி போகும், எப்படி போகும்? சரி சரி, சாப்பிட்டு 4 நாள் ஆகுது. உட்காருங்க, முதல்ல சாப்பிடுங்க. ஆமா சாப்பிடுங்க. ஆமா போடு, இருக்கிறதெல்லாம் போடு, சாப்பாடு போடு. எனக்கு பலம் தேவை. பலம் இருக்கு, சண்டை போட நான் சாவு சண்டை போடணும். போடு. பாட்டு பாடவா எடுத்தேன் பாதியிலே நின்ன போட்டே. பாட்டு பாடவா எடுத்தேன் பாதியிலே நின்ன போட்டே.
உன் கண்ணுல இன்னம்மா கண்ணீர் இருக்கு. விளையாட்டமா பறந்து தெரிய வேண்டிய வயசு நெருப்புல விழுந்த வண்டு போல சுரண்டு கிடக்கிறாள். அதுக்கு இப்ப நம்ம செய்யறோம். இனிமே அடுத்து என்ன பிரயோஜனம்? அந்த பொண்ணுக்கு கல்யாணம் செய்திருக்க கூடாது. செய்தாச்சு, ஏதோ நடந்து போச்சு. அதை நினைச்சு நீயாவது அந்த பொண்ணு அதை பார்த்து உட்காந்து அழுது போகுது. ஆமா, எங்க அண்ணத்தை காணோம்? அவங்க அம்மா வீட்டுக்கு நான் தான் அவளை அனுப்பி வச்சேன். இங்கேயே இருந்தா இதையெல்லாம் பார்த்து பழைய நினைவுகள் வந்து மனசுக்குள்ளேயே புழுங்கிட்டு இருப்பாரு. நான் தான் அனுப்பி வச்சேன். என்ன மூடு? அவன் இங்க இருந்தாலும் கண்மணி இருக்கா, நான் இருக்கேன், என் கூட எல்லாம் பேசிட்டு கலகலப்பா இருந்திருப்பா. அங்க அனுப்பிச்சு வச்சு அங்க அழுது உட்காந்து யாரு யாரும் சொல்லுது அவளுக்கு. ஆமா, என்ன கேட்காம ஏன் செய்ய நீ? ஓ, காடு சொல்லு, நம்ம கூட்டு வரேன். இருங்க, நானே போய் கூட்டிட்டு வரேன். அந்த குழந்தை மனசுக்கு எப்படி நிம்மதி ஏற்பட்டது நான் துடியா துடிச்சிட்டு இருக்கேன். இவங்க சர்வசாதாரணமா சொல்றான் அனுப்பி வச்சாலும். ஏன் உன் பொண்ணு அனுப்பி வச்சியா? இல்ல கேட்க சொல்ல. எல்லாம் தலைக்கு தலை நாட்டாங்க. இப்போ கேட்போம் செய்வோம் ஒண்ணும் கிடையாது. பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். பரவாயில்லை மாமா. சும்மா அக்கெல்லாம் என்னமோ சொன்னா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போக கூடாது. போதும் போதும் போதும். உங்க அத்தை தானே சொன்னா. சாப்பிட்டியாமா? சாப்பிட்டேன் மாமா. பாருமா, டெல்லியில ஒரு இன்டர்நேஷனல் எக்ஸிபிஷன் நடக்குறான். வாங்க போய் பார்த்துருவோம். கண்மணி நீ நானும் 3 பேரும் போய் பார்த்துருவோம். வேண்டாம் மாமா. சரி வேண்டாம். ஃபாரின் டூர் போவோமா? ஜப்பான், ரஷ்யா, வெளிநாடெல்லாம் போய் பார்த்துருவோம். கண்மணி கூட ரொம்ப ஆசைப்படுறான். இப்ப எல்லாத்துக்கு மாமா கொஞ்ச நாள் பொறுத்து போகலாம். இத பாருமா, இப்பதான் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு. 2 மாசம் போனா கோர்ட் விவகாரம், இன்கம் டாக்ஸ் எல்லாம் தொந்தரவு இருக்கும். அதனால சொன்னேன். சரி சரி, வேண்டாம் வேண்டாம். வேண்டாம் சொல்லல மாமா. நான் ஒண்ணு நினைச்ச வந்தேன், அது நடந்துடுச்சுன்னா எல்லாரும் போயிட்டு வரலாம். அப்படியா? என்ன நினைச்சு வந்து சொல்லு. சரினா இல்லையாப்பா? அது ஒரு பெரிய காரியம் மாமா. ஐயோ, உங்க மாமா பெரிய மனுஷன் தெரியாது, பெரிய பணக்காரன் தெரியாது. என்ன பணம் தேவைப்படும் சொல்லு. அதுக்கு பணம் தேவையில்லை மாமா. நீங்க சரின்னு சொல்லிட்டீங்கன்னா என் வாழ்க்கை பூராவும் நிம்மதி கிடைக்கும். அடடா, ஏமா என்ன இப்படி சோதிக்கிற? விஷயத்த சொல்லமா. எங்க அண்ணனுக்கும் கண்மணிக்கும் கல்யாணம் நடத்தி வைக்கணும். ஐயோ, இந்த விஷயத்த சொல்லவாமா இவ்வளவு கஷ்டப்பட்ட? விஷயம் முடிஞ்சு போச்சு. கல்யாணம் நடந்துக்குமா? அப்போ ஏன் மாமா இந்த விஷயத்தை எங்க அம்மா கிட்ட? கல்யாணமே நடந்தா சொல்லுமா. ஓ சரி மாமா. பொண்ணு என்னங்க அவன் என்ன சொன்னாங்க? காலில் வாங்கிக்கிட்டு தான் பதில் சொன்னீங்களா? எனக்கு என்ன கால் செவிட? எப்படி திடீர்னு பைத்தியாருனாக்குற? அவங்க அண்ணனுக்கும் கண்மணிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு கேட்டா நீங்க சம்மதிக்கிட்டீங்க. சம்மதமா? என்ன பொறுத்தவரையிலும் கல்யாணம் நடந்ததாக முடிவு பண்ணிட்டேன். இப்படி திடீர் முடிவு பண்ணித்தானே இந்த தீரா துயரத்துக்கு ஆளாக நிக்கிறோம். என்னடி திடீர் முடிவு? கண்மணிக்கு பிரியம் இருக்கான்னு ஒரு வார்த்தை கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டாமா? பிரியமா? ஓடி. ஆமா, பிரியமா பிரியம். ஒருத்தர் மேல ஒருத்தர் உயிரே வச்சிருக்காங்க, தெரிஞ்சுட்டு போயிருக்காங்க. கல்யாணம் பண்ணி வச்சா என்ன ஆச்சு? ஏன் சும்மா நிக்கிற? என்னப்பா இது? இந்த நேரத்துல கூட நீங்க 2 பேரும் இப்படி சண்டை போட்டுக்கணும்? ஒண்ணும் இல்லம்மா, சாதாரண விஷயத்த சொன்ன. அது ரொம்ப லபலபன்னு கத்துது. என்ன மகிழ்ச்சியா? அவரையே கேளு. என்னப்பா நீங்களாவது கொஞ்சம் தயவு செய்து சொல்லுங்க. ஒண்ணும் இல்லம்மா, நம்ம அண்ணத்தோட அண்ணனுக்கும் உனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அண்ணன் கேட்டா சரின்னு ஒத்துக்கிட்ட. அதுக்கு என்னமோ பிரமாதமா பேசிட்டு இருக்கா. என்ன சத்தியமா? அண்ணன் இறந்ததுனால ஏற்பட்ட மூல குழப்பம் இன்னும் உங்களுக்கு தெளிவடையிலையா? தெரிஞ்சு போச்சுமா, நல்லா தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சதுக்கு பிறகுதான் இனி இந்த உலகத்துல நான் சாதிக்க வேண்டியது என்ன இருக்குன்னு யோசனை பண்ணி பாருங்க. அரியா பருவத்தில் விதவையா போய் நிக்கிறாளே அண்ணன், அவன் மனசுல நிம்மதி ஏற்படுத்துறது ஒண்ணுதான் என் வாழ்க்கையில கடமைன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அதனாலதான் அவன் கேட்டதுக்கு உடனே சம்மதிச்சு.
இதுல என் சம்மதத்துக்கு இடமே இல்லையாப்பா? யாருடைய சம்மதத்தை பத்தியும் நான் கவலைப்பட தயாரா இல்லை. அன்னத்தின் நிம்மதிதான் எனக்கு பெருசு. அப்பா, அந்த ஆளை கண்டால எனக்கு பிடிக்கலப்பா. ஏம்மா, அவன் நொண்டியா, குருடனா, இல்ல கிழவனா? அவர் மன்மதனாவே இருக்கலாம். என் மனசுல இடம் கொடுக்க வேண்டாமா? மனசா? இனி நமக்குன்னு ஒரு மனசை வச்சிட்டு இருக்கீங்களா? முடிவா சொல்றேன் கேளுங்க. நமக்குன்னு ஒரு மனசை வச்சுக்காதுங்க. நமக்குன்னு ஒரு ஆசை வச்சுக்காதுங்க. அன்னத்தின் மனசுதான் நம்ம மனசு. அவன் நிம்மதிதான் நம்ம நிம்மதி. தெரிஞ்சுதா? புரிஞ்சுதா? போங்க, போயிடுங்க. என்ன நினைச்சிட்டு என்ன வற்புறுத்துறீங்க? கல்யாணம் பேசி முடிக்கிற ஆளை பாருங்க. ஆளை என்னமோ இந்த வாண்டு போய் ஏதோ பேசிட்டு வந்துருச்சா? அதை கேட்டுட்டு நீ இப்படி கிடந்த ஆளையே. இப்ப கல்யாணமும் பேசக்கூடாத வார்த்தையெல்லாம் ஏண்டா பேசிக்கிட்டு இருக்க? என்னம்மா, பொம்மை கல்யாணத்துக்கு கூட பொருத்தமாக்குறாங்க. அதை விட கேவலமா நினைச்சிட்டு பொம்பளைங்களா சந்திரனுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிருங்க போல தெரியுது. ஏண்டா, உனக்கும் கண்மணிக்கு எந்த வகையிலடா பொருத்தம் இல்ல? ஏன் அவ அழகா இல்லையா? அழகா தாங்க. மூக்கு முடியும் லட்சணமா சுத்தமா இருக்கு. என்னவா? அவ பணக்காரி. அடிப்படையில பேதம் இருக்கு பாத்தியா? எப்படா? ஆனா சாப்பாடு, நகை, துணி, மணி எல்லாத்தையும் விடு. நம்ம வீட்டுக்கு வரும்போதெல்லாம் விதவிதமா செருப்புகள் போச்சுறானே, அந்த செருப்பு வாங்கி தர யோகி எனக்கு உண்டா? அதை உடச்சு பேசுறேன். வருமானம் உண்டா? ஆமா, எல்லாத்தையும் நீதான் வாங்கி கொடுக்க போற. என்னம்மா அது? நம்ம ரெண்டு பேருக்குமே கருத்து வேற்றுமை உணவுதம்மா. எப்படா? என்னை பத்தி என்ன இல்ல, என்னை பத்தி என்ன நினைச்சுக்கிட்டேன்னு நான் கேட்கிறேன். சில பயணம் மாதிரி பணக்கார வீட்டுல சம்பந்தம் பண்ணிக்கிட்டு மாமனார் வீடே கெஜின்னு போய் எவடா சோறு போடுவான்னு சமயத்தை எட்டி எட்டி பாக்கணும்னு நினைச்சியா? அப்பா என்னடா? அந்த பொண்ணுதான் வரவால ஒரு திமுக சாப்பாடு பாத்துருக்கேன். நான் அடிக்கடி கவனிச்சிருக்கேன். அப்பெல்லாம் என் ஈரப்பம் நடுங்க. என்னடா பார்வை? பணப்பார்வை, அகம்பாவ பார்வை, திமிழ் அப்படியே தெரியுமே அந்த பார்வையில. அண்ணா, நீ கல்யாண செய்தி காட்டி போனாலும் பரவாயில்லை. எதிரில் கண்மணியை கேவலமா பேசாது. 2 நாள் அவகிட்ட பழகி பாருங்க. அவ அன்பு உள்ளத்துக்கு நீ அடிமை ஆயிடுது. அடிமைதான். நான் மட்டுமல்ல, நம்ம குடும்பமே அங்க அடிமைதான். அவளை கல்யாணம் பண்ணிட்டு நம்ம குடும்பத்தோட போய் சோறுன்னு வீட்டு வாசல்ல சரணாகதி அடைய வேண்டியதானே? அண்ணா, அவ எப்படியோ இருந்துட்டு போகட்டும். எல்லாத்தையும் பறிக்குடுத்துக்கு நிக்கிறேன். ஏன் நிம்மதிக்காக நீ அவளை கல்யாணம் செய்துக்க கூடாதா? ஏன் நிம்மதியா இருக்க வேணாம் யார் சொன்னது? அதே நான் வேணான்னு சொன்னேன். ஆனா இந்த ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் நீ ஒரு வருஷம் ஒரு ஆள் இன்னொரு வார்த்தை அவகிட்ட பேசணும். நான் என்ன செய்வேன்னு தெரியாது. போடாதீங்க. போ சொல்ல. அங்கேயே சொல்லு. இப்படியே ஓட போறியா இல்லையா? சரிம்மா. கேட்டா அவ கேட்ட கேள்விக்கு பாராங்கல்லும் படி போல உருகிடுமே. கேட்டாடு கூட பிறந்த பாசமும் மனசுல கொஞ்சமாவது இருக்காடு. அம்மா, எங்கிட்ட அந்த கேள்வியை கேட்கறீங்க? இந்த சின்ன வயசுல அந்த பொண்ணு இருக்கிற நிலைமையை பார்த்து என்னால சும்மா இருங்கம்மா. இது சொல்லி பிரயோஜனம் இல்லடா. அதை நடத்தையில காட்டணும். எப்படிமா? எப்படி? ஒவ்வொருத்தன் அக்கா தங்கச்சிக்காக வாழ்க்கையை அழிச்சுட்டு நிக்கிறான். கிடைக்க முடியாத தங்கச்சிலேயே உனக்கு கட்டி வைக்கணும்னு துடிக்கிறான். அந்த சின்ன பொண்ணு கிட்ட போய் சீரிட்டு நிக்கிறிய. கரெக்ட், கரெக்ட்மா, கரெக்ட். அது சின்ன பொண்ணுதான். அந்த பொண்ணுக்கு இவ்வளவு பெரிய சூதுவாதெல்லாம் தெரியாது. நீ ஆரம்பத்திலேயே அந்த பொண்ணை மருமகளாக்கணும்னு அண்டர் கிரவுண்ட வேலை செஞ்சு எனக்கு தெரியாது. அப்பதான் நான் கெஞ்சினேன்மா. பெருமூச்சு விடாத, பெருமூச்செல்லாம் உடனே கெஞ்சினேன். இப்ப நீ உடைச்சிருந்தா விஷயம் எல்லாம் சிறை இருக்கும். நான் உஷாரா இருப்பேன். இப்ப கொண்டாந்து எக்கச்சக்கமா சிக்க வச்சுட்டே பண்ணி சாதாரணமான ஆளா நீ அம்மா இல்ல. இந்தடா, இது அவ செஞ்சாரோ நான் செஞ்சேனோ, இந்த கல்யாணம் நடக்கிறதுனால உன் தங்கச்சிக்கு நிம்மதி. அவ நிம்மதிக்காக என் வாழ்க்கை போற நலமாக்கிறதா? அப்படி ஒருக்கராலும் ஆகாது. ஆயிடுச்சுன்னு வையே, அனுபவிச்சுதான்டா தீரணும். அப்படி ஓட விஷயம். ரெடி, லேட் பண்ணாத. கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணு. ஆகுது, சீக்கிரமாகட்டும். விடு. இப்படி வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு வெறி பிட்ட மாதிரி பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்ககிட்ட யார் எதை பேசுறது? வெறிதாண்டி, வெறிதான். கொழுந்துலயே சருகா போய் நிக்கிறாரு. அந்த விதவ பொண்ணு மனசுல எந்த வகையிலாவது நிம்மதி ஏற்படுத்தணுங்கிற வேலை தாண்டி அந்த வேலைதான் நான் பேசுறேன். அவ தலையெழுத்து அப்படியா? அதுக்கு யார் என்ன செய்யுது? தலையெழுத்தா நான் வற்புறுத்தலைன்னா அவன் இன்னமும் கண்ணி பொண்ணுதாண்டு இருந்திருப்பா. இப்ப புரியுதா? யார் தலையெழுத்து? தலையெழுத்து நான் செய்த பாவம் இது. அதுக்கு தண்டனை நீங்கள் அனுபவி. ஏன் நான் சம்பாதிச்சு விட்ட சொத்து அனுபவிக்கிறீங்கல்ல? அனுபவிங்க. நான் சம்பாதிச்ச பாவத்துக்கு தண்டனை அனுபவிங்க. ஆமா, அனுபவிங்க. அது மட்டுமே அந்த பொண்ணு இந்த வீட்டுல என்னென்ன கேட்கலாம் அத்தனையும் செய்வேன். கண்மணி, உன்னை துண்டு துண்டா வெட்டி போறது அந்த பொண்ணுக்கு நிம்மதியானால் அதையும் செய்வேன். வேண்டாம் மாமா,
பிடிக்கலன்னா இது நடக்க வேண்டாம். நான் என்ன உன் கண்ணனை எனக்கு கல்யாணம் செய்து வைத்தார். என் தலைவிதி அவர் போயிட்டார். அவரை தொடர்ந்து எனக்கும் உங்களுக்கும் உள்ள சொந்தமும் போயிடுச்சு. இப்ப உங்க வீட்டுக்குள்ள அடி எடுத்து வைக்கிறது என் காலு கூசு. நீ என் கண்ணனை கல்யாணம் செய்துக்கிட்டேன்னா என் கண்ணி வீட்டுக்கு வருங்கிற சுதந்திரத்திலே தாராளமா வருவேன். நீ அந்த வாசையே அடைக்க தயாரா இருக்கும் போது நான் ஆசைப்படுறதுல அர்த்தமே இல்லை. அம்மா அண்ணா நீ ஏமா அவளை கேட்கிற? என்ன கேளம்மா, இந்த தவறு செஞ்சவன் நானம்மா. என்ன கேள், அப்பனுக்கு அடங்கின பொண்ணு நம்பி உனக்கு ஒரு வாக்கு கொடுத்தேன். அந்த தவறு நான் செஞ்சேம்மா. என்ன கேள், பெத்தவன் வார்த்தை காப்பாத்தணுங்கிற அறிவு கூட இல்லாத ஒரு பொண்ணு நம்பி உனக்கு வாக்கு கொடுத்தேன். அந்த தவறு நான் செஞ்சேம்மா. என்ன கேள், ஆமா அப்பா அம்மா அக்கா தங்கச்சி பொண்டாட்டி சிநேகிதி எல்லாம் சிரிச்சுட்டு பேசுறதுக்கும் நினைச்சத சாதிக்கிறதுக்கும் தானே தவிர விவகாரம் வரும்போதானம்மா சொரூபம் வெளியே வருது. அம்மா நான் அறியாதவன், எனக்கு ஒன்றும் தெரியாதம்மா, மன்னிச்சு. என்னங்க இப்ப கண்மணி முடியாதுங்கிறத முடிவா அவ சொல்லிட்டான். இல்ல முடியும்னு சொன்னா என்னடி நீ பேசு? நான் எப்படி கதறிட்டு இருக்கேன் அத பார், எப்படி நிக்குது பார். அவனத்தை சம்மதத்துக்கு அடையாளமா ஏன் எடுத்துக்க கூடாது? ஓ அப்படியே ஒண்ணு இருக்கா? அது எனக்கு தெரியாது. சரி சரி. அண்ணத்தோட அண்ணனை கல்யாணம் செய்து சம்மதிச்சியாம? என்ன கண்மணி, என்னமோ உள்ளம் உணர்ச்சி வைவாக்கம் அது இது. ஏன் இவ்வளவு அவசரப்படுறீங்க? அதுக்குள்ள என்ன பத்தி எந்தவித முடிவுக்கு நீங்க வந்துடாது. நான் யாரு, என் இருதயம் எப்படி, நான் நல்லவளா கெட்டவளாங்கிறத கடைசி வரைக்கும் பொறுத்திருந்து பாருங்க. கண்மணியை சரிப்படுத்தி கொள்ளலாம். என்னம்மா கண்மணி உங்களோட உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுங்க. என்னம்மா கல்யாணமான உடனே? ஆமாங்க, அதுல ஒரு காரணம் இருக்கு. இங்கேயே சடங்கு சம்பிரதாயம் வச்சுக்கிட்டு இருந்தா அவ இப்படியே மறைச்சிக்கிட்டு இருப்பா. ஏற்கனவே நொந்து போயிருக்கிற அவர் இதையெல்லாம் பார்த்தா என்ன கதி ஆவாரோன்னு என்னால சொல்ல முடியாது. இந்த சூட்டோட அவளை வளர்ச்சாதான் வளைக்க முடியும். என்னம்மா அவ சந்தோஷமா அவங்க கூட வந்துட்டுக்காக நான் அவர்கிட்ட சொல்லிடுறேன். நீங்க கூட்டிட்டு போயிடுங்கம்மா. நீங்க கூப்பிட்டு அவ கண்டிப்பா வந்துடுவாமா.
இப்படி நடந்துகிட்ட என்ன கண்படி? நம்ம எல்லோருடைய நிம்மதிக்காகத்தானே இந்த கல்யாணத்தை நடத்தணும். ஆமா, கல்யாணம் ஆயிப்போது. அதோட நீங்களாம் நிம்மதி இருந்துட வேண்டியதானே. என்னுடைய வாழ்க்கை என்ன, என்னுடைய எதிர்காலம் என்னங்கிறத பத்தி நான் தான் முடிவு செய்துக்கணும். அவ்வளவு சிரமம் எல்லாம் உங்களுக்கு கண்படி, இது என் தவறாக இருக்கு. என்னை நீ மன்னிக்க கூடாதா? என்னை பார்க்கண்படி, என் முகத்தை பார்க்கண்படி, எனக்காக நீ பாடிக்கு போயிட்டு வா. சரி சரி, என் எதிரில் நின்று அழுதுகிட்டு இருக்காது. நீ போ, நான் போறேன். மணி 12 கண்மணி. போய் இட்லி எடுத்து வைமா, உங்க வீட்டுக்கார காத்துக்கிட்டு இருக்கான். அத்தை, அதெல்லாம் என்னால முடியாது. அம்மாவை பொண்ணு இருக்கும்போது வேற அவளுக்கு போர் இருக்கு. இப்ப என்ன இருக்கு? உங்களெல்லாம் காப்பாத்தி ஆகணுமே. கத்துறான எந்திரிக்க போமா. ஐயோ, என் உயிரை ஏன் இப்படி வாங்குறீங்க? நான் போட்டாதான் அவருக்கு பசி அடங்குமா? இத பாருமா, பொண்டாட்டி போடுறதுனால புருஷனுக்கு பசி அடங்கிடுமோ என்னவோ. புருஷ வயிறாறு சாப்பிடுறது பாக்குறப்போ பொண்டாட்டிக்கு வயிறு நிறைஞ்சிடும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. நீ செய்து பாரு, அப்புறம் உனக்கே புரியும். போம்பா. இது குடும்பமாவே, இந்த குடும்பமா நடக்குது. இப்படி வேண்டாம் வெறுப்பா பிச்சைக்காரனுக்கு போற மாதிரி போறதுக்கு நீங்க வர வேண்டியது. பாருங்க, இந்த மாதிரி வேற என்ன செய்து எனக்கு பழக்கம் இல்லை. பழகிக்கிறணும். வேற வழி பழகிறதுக்கு தானே இங்க வந்திருக்கேன். சீக்கிரமா பழகி போல. அது வரைக்கும் இப்படி வரட்டு கட்டு கட்டாம போடுறத திருட்டு பேசாம எந்திரிச்சு இதுக்கெல்லாம் வேற ஆள பாருங்க. என்ன சொல்லிட்டு போறா? கேட்டேனே, கேட்டியா? வேற ஆளை பாத்துங்கன்னு சொல்லிட்டு போறான். நான் சொன்னேன்மா, அப்பவே சொன்னனே, இந்த ஆளு வேண்டாம் வேண்டாம்னு சொன்னேன். கேட்டியா? எதுக்குண்டா? செல்லமா வளர்ந்த பொண்ணு அப்படிதான் இருக்கும். இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா தானா தெரியப்படும். நீ கொஞ்சம் பொறுமையாயிர. அம்மா, இப்ப என்கிட்ட பொறுமையை தவிர வேற ஒண்ணு இல்லம்மா. அவ்வளவு நம்மா, எனக்குன்னு பிறந்து வளர்ந்த தங்கச்சி இந்த நிம்மதிக்காக தான் எனக்கு கல்யாணத்தை பண்ணி வச்ச. நல்ல அனுபவி நிம்மதிய இன்னும் சொல்ல. புரிஞ்சுக்காம நாங்க என்னமோ நிற்க மாதிரியா, நீங்க இதை பார்த்து அப்படி ஒதுங்கி போடுற மாதிரியா, அதெல்லாம் இங்க வச்சுக்காதீங்க. இந்த விஷயத்துல எங்கிட்ட தைரியமா இருக்கலாம். தைரியமா? தைரியம் உள்ளவளா இருக்கிறதால தான் வேண்டாத வாழ்க்கையை விரும்பி ஏற்றுக்கிட்டு வேதனையை வெளியே காட்டாம இருந்துகிட்டு இருக்க. வேண்டாத வாழ்க்கையா? ஆமா. இது வேண்டாத வாழ்க்கையா? ஆமா. என்னடா கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வரதுக்குள்ள ரகலை பண்ண ஆரம்பிச்சுட்டே. அம்மா, என்ன சொன்ன கேட்டியா? என்ன சொன்ன கேட்டியா? இது வேண்டாத வாழ்க்கையம்மா. ஐயோ, நான் அப்பவே சொன்னேன்மா, சொன்னனே. என்னடி இது? உங்க அண்ணன் எதுக்கு எடுத்தாலும் இந்த கீழே விழுந்த பிளைட் மாதிரி சொன்னே நான் சொன்னது ஒண்ணு கூட அவங்களுக்கு சொல்லல போல் இருக்கேன். ஏதோ விஷயம் இருக்கு அம்மா. யார் யாரு எந்தெந்த நேரத்துல
அந்த அவர் மனசுல எப்பதான் நிம்மதி பிறக்க போகுது. இத பாருங்க, தகராறுலாம் அவங்க 2 பேருக்குள்ளதானே தவிர நானும் அண்ணமும் கண்மணி கிட்ட எப்பவும் போலதான் அன்பா பிரேமா பழகுறோம். அவளும் எங்க கிட்ட அப்படிதான் இருக்கா. நீங்க எங்களை ஏதாவது தப்பா? நீங்க என்னங்க இப்படி ஒரு பொண்ணு குடும்பத்துக்கு லாய்க்கு இல்லாம வளர்த்து வச்சிருக்காளேன்னு நீங்க என்ன எங்க தப்பா நினைக்க போறீங்களோ நான் பயந்துகிட்டு இருக்கேன். நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க? கண்மணி வாழ்க்கப்பட்ட இடத்துலதான் குத்தமே தவிர வளர்ந்த இடத்துல எந்த குத்தமும் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். எப்படி இருந்த பொண்ணு என்னமா மாறி இருக்கலாம்னு நினைக்கிறப்போ எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு. வாங்க கண்மணியை பார்த்து பேசிட்டு போலாம். அவளை என்னங்க பாக்குறது? நான் எதையாவது கேட்டா பிடிக்காத பிரச்சனை எதுக்காக கட்டி வச்சீங்கன்னு என்னையே கேட்பா. நான் வரேங்க.